தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற பைக்கர் படத்தோட விமர்சனம் பார்க்க இருக்கிறோம். பைக்கர் உண்மையா பைக்கர் வந்து ஜஸ்ட் ஜோக்கர், ஜஸ்ட் ஒரு பிளாக் போஸ்டர், பிளாக் பஸ்டர் மூவி அப்படின்லாம் கடந்து போயிட முடியாதுங்க. இது தெலுங்குல உண்மையாகவே பிளாக் பஸ்டர். தமிழில் இந்த வாரம் தான் ரிலீஸ் ஆகிருக்குது. சர்வானந்த், டாக்டர் ராஜசேகர் அப்பா மகனா நடிச்சிருக்கிறாங்க. டாக்டர் ராஜசேகர்னா நமக்கு இதுதான்டா போலீஸ், சர்வானந்த் போதும். சரவணன் பெரிய லெவலில் முருகதாஸ் அசிஸ்டன்ட். அதில் தான் சரவணன் வந்து எங்கே போதும் ஒரு படத்துலேயே திரும்பி பார்க்க வச்சாரு. அதில் நம்ம ஜெய்யும் இவரும் நடிச்சிருப்பாங்க, அஞ்சலி இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. உண்மையாகவே அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடிய சர்வானந்த் இப்போ தெலுங்குல வந்து இன்னைக்கும் பீக்கில் இருக்கிறாரு. அவர் நடித்து நல்ல படங்களை தமிழ் கொண்டு வரணும்னு நினைப்பாரு. அப்படி வந்த படம் தான் இந்த பைக்கர். என்ன கதை, என்ன களம் அப்படின்னா, அப்பாவால் பைக் ரேஸில் சாதிக்க முடியல. அப்பாவே ட்ரெயினர் ஆகுறாரு. பையனுக்கு பைக் ரேஸை இன்ச் பை இன்ச் கற்றுக் கொடுத்துட்றாரு. ஒரு கட்டத்தில் அப்பாவுக்கும் பையனுக்கு ஏற்படுற ஒரு காதலால் மோதல், பிரிஞ்சிடுறாங்க. திரும்பி ரெண்டு பேரும் இணைஞ்சு இன்டர்நேஷனல் லெவல், அதாவது மலேசியா, ஜெர்மன் இங்கெல்லாம் நடக்கிற பைக் ரேஸில் ஜெயிச்சாங்களா இல்லையா, அப்பாவுக்காக பையன் என்ன தியாகம் பண்ணா, பையனுக்காக அப்பா என்ன தியாகம் பண்ணார், இதுதாங்க அந்த படத்தோட கதையும் களமும். இதுல விரோதிகள் ஒரு கட்டத்துல அப்பாவை மதிக்கிறவங்க, அப்புறம் பையனை தூக்கி வச்சு கொண்டாடுறவங்க, அப்பா பையன் பிரிவுக்கு அப்புறம் அப்படியே தூக்கி போடுறவங்க, திருப்பி இவங்க என்ன ஆவாங்க, அவங்களுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது. இதை ரொம்ப அழகா சொல்லி இருக்கிற படம் தான் இந்த பைக்கர். பைக் ரேஸை இது வரைக்கும் யாருமே இந்திய சினிமாவில் இப்படி டீட்டெயில் பண்ணதான் எனக்கு தெரியல. மிரட்டி இருக்கிறாப்புல. உண்மையாகவே சர்வானந்த் பைக் ரேசராகவே என் கண்களுக்கு மிளிர்ந்தார். அருமையாக நடிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு நல்ல காதலராகவும், ஒரு நல்ல கணவராகவும், ஒரு நல்ல அப்பாவின் மகனாகவும் அருமையாக நடிச்சிருந்தார் சர்வானந்த். மிரட்டி இருக்கிறாப்புல. தமிழ்லையும் அவருக்கான ஒரு இடம் கிடைக்கணும். இந்த படத்தின் மூலம் அது கிடைச்சா சந்தோஷம் அப்படின்றத சொல்லி, டாக்டர் ராஜசேகர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இதுதான்டா போலீஸ் ராஜசேகர், அதே நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, ஆனாலும் முதிர்வு கொஞ்சம் தெரியுது. அது தெரியாம மறைச்சு பிரமாதமா நடிச்சிருக்கிறாரு. அப்பா கேரக்டர் தானே அசத்தி இருக்கிறாரு. அதே மாதிரி இந்த படத்தோட ஹீரோயினும் சரி, இன்னும் இந்த படத்துல கேரக்டர் ஆர்டிஸ்டா வர்றவங்களும் சரி, எல்லோருமே சரவணன், டாக்டர் ராஜசேகர், அது இல்லாமல் மாளவிகா நாயர், அவங்க தான் ஹீரோயின். இவங்க இல்லாமல் இன்னும் பலரும் படத்தில் இருக்கிறாங்க. அவங்க எல்லோருமே சிறப்பாக, அதுவும் அதுல் குல்கர்னி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்தி நடிகர் அதுல் குல்கர்னி இதில் நடிச்சிருக்கிறாரு. மிரட்டி இருக்கிறாப்புல. ஜிப்ரானோட மியூசிக் படத்துக்கு பெரிய பலம். உண்மையாகவே அவருடைய மியூசிக்கில் 2-3 பாடல்கள்லாம் சுபராகம் அப்படின்னே சொல்லணும். மௌனம் மௌனமாய முன்னே முன்னே வா, இங்கே முன்னே நீ வா அப்படிங்கிறது, மெதுவாய் இதயம்னு ஒரு பாடல். இந்த மாதிரி எல்லா பாடல்களுமே பேக் செட்டு காலியாச்சு, பல்ஸ் ரேட்டும் கூடி போச்சு அப்படின்னு ஒரு டூயட் பாடல், எல்லாமே சிறப்பாக இருக்குது. மொத்தத்தில் இந்த படமே சிறப்பாக இருக்குது. அதுக்கு ஜிப்ரானோட மியூசிக் இல்லைன்னா இந்த படம் வந்து வெறும் பைக் ரேஸை பார்த்த திருப்தியை தான் தந்திருக்குன்னு கூட சொல்லலாம். பிரமாதமான சீன்ஸ்லாம் இருக்குது, சென்டிமெண்ட்டு, லவ் எல்லாமே. ஆனால் அதை தாண்டி நான் சொல்கிறேன், அந்த மாதிரி இல்லாம ஜிப்ரானோட மியூசிக் இந்த படத்துக்கு பக்கா பலம். அபிலேஷ் ரெட்டியோடைய தயாரிப்பு, இன்னும் பல விஷயங்களை, அபிலேஷ் ரெட்டியோட டைரக்ஷன், அது மாதிரி விக்ரம் ரெட்டியோட வழங்கல், அதாவது இந்த படத்தை வந்து தயாரித்தது வந்து வம்சி கிருஷ்ணா ரெட்டி, அதை வந்து வழங்கி இருக்கிறார், பிரசன்டட் பை விக்ரம் ரெட்டி. இது இல்லாமல் உப்பலப்பட்டி பிரமோத்தும் இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாரு. யூவி கிரியேஷன்ஸ் பேனர்ல இந்த படம் தமிழகத்திலேயே ரிலீஸ் ஆயிருக்குது. உண்மையாகவே வேற லெவல் படம். ஒளிப்பதிவு, படத்தொகுப்பு எல்லாமே பக்கா தொகுப்பு. அதிலும் 2ஆம் பாதி நம்மளை இருக்கை நுனியிலே வச்சிருக்குது அப்படிங்கிறத சொல்லி, பைக்கர் அப்பா பையனை கிங் ஆக்குறாரு. ஸோ கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக் எனது பார்வையில் 10க்கு 7 மதிப்பெண் கொடுத்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.